ओम शांति। इसमें भट्टी में कौन कौन आए थे? இதுல இங்க இருக்கக்கூடியவங்க பட்டியில யாரெல்லாம் வந்தீங்க பேசிக்கோங்க. थोड़े लोग आए थे। अच्छा लगा था भट्टी? भट्टी நல்லா இருந்ததா? तो आज एक हम बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। हम अपनी स्थिति को शक्तिशाली कैसे बनाएं, स्थिति को पावरफुल कैसे बनाएं, हमारी स्थिति बिगड़ती क्यों, उसके कारण और निवारण, इसके बारे में चर्चा करें। நம்முடைய ஸ்திதியை எப்படி சக்தி வாய்ந்ததாக மாற்றணும், நம்முடைய ஸ்திதினா மனோநிலை ஏன் அப்பப்போ மாறுது, கெட்டு போயிருது, அதை பற்றி இன்றைக்கு பேசுறேன். क्योंकि जिनकी स्थिति शक्तिशाली है वो भविष्य में अनेक रोने वालों के आंखों के आंसू पोंछ सकेंगे। யாருடைய மனோநிலை ஸ்திதியானது சக்தி வாய்ந்ததாக இருக்கும், அப்பதான் அநேக பேர் கடைசி நேரத்துல ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சக்தியை தர முடியும். जिनकी स्थिति शक्तिशाली है उनका भविष्य का पद ऊंचा होगा। யாருடைய ஸ்திதி சக்தி வாய்ந்ததாக இருக்கோ அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய பதவி மிக உயர்ந்ததாக இருக்கும். जिनकी स्थिति शक्तिशाली है वो असंभव बातों को भी संभव कर सकेंगे। யாருடைய ஸ்திதி சக்திசாலியாக இருக்கோ அவங்க எந்த ஒரு காரியத்தையும் முடியாததை கூட செஞ்சு முடிக்க முடியும், செய்து காட்ட முடியும். जिनकी स्थिति शक्तिशाली है उनको संगम युग में अतीन्द्रिय सुख का अनुभव होगा। யாருடைய ஸ்திதி சக்திசாலியாக இருக்கோ அவங்க இந்த சங்கம யுகத்துல அத்தீந்திரிய சுகம், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அடைவாங்க. लेकिन हमारी स्थिति क्यों बिगड़ती है? स्थिति बिगड़ने का सबसे पहला कारण है देहभान। जब हमें चलते चलते देहभान आ जाता है तब हमारी स्थिति बिगड़ जाती है। நம்முடைய மனோநிலை ஏன் கெட்டு போகுது? காரணம் என்னன்னா, போக போக நம்ம தேகம் என்ற உணர்வுகள்ல வந்துரும், அதனால நம்முடைய ஸ்திதி கெட்டு போயிருது. क्योंकि देहभान में आने से विकार जागृत होते, काम, क्रोध, लोभ, मोह, और ये विकार हमारी स्थिति को बिगाड़ते हैं, हमारी सुख शांति को नष्ट करते हैं। ஏன்னா தேகம் என்ற உணர்வுல வரக்கூடிய காரணத்தினால நம்முடைய ஸ்திதி கெட்டு போகக்கூடிய காரணத்தினால காமம், கோபம், இது போல மற்ற எல்லா விகாரங்களும் நமக்குள்ள வந்துருது. इसलिए अगर मुझे स्थिति को पावरफुल बनाना है, सदा मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, आत्मा हूँ, इस स्मृति में जितना रहेंगे हमारी स्थिति पावरफुल रहेगी। அதனால நம்முடைய ஸ்திதிய சக்திசாலியாக மாற்றுவதற்காக நான் ஆத்மாவாக இருக்கேன், நான் ஆத்மாவாக இருக்கேன், நான் ஆத்மாவாக இருக்கேன்னு நினைக்கும் போதுதான் நம்முடைய மனோநிலை மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். आत्मा के स्वरूप में रहने से सदा परमात्मा याद रहेगा। ஆத்மா என்ற சொரூபத்துல நிலைத்திருக்கும் போதுதான் பரமாத்மாவினுடைய நினைவு வரும். आत्मा के स्वरूप में रहने से किसी के भी दोष दिखाई नहीं पड़ेंगे। ஆத்மா என்ற சொரூபத்துல இருக்கும்போது நம்ம யாரையுமே தோஷம் காட்ட மாட்டோம். இவங்கனால நான் இது போல இருக்கேன், இவங்கனால நான் இது போல செஞ்சுட்டேன், யாரையும் நம்ம குறை கூற மாட்டோம். आत्मा के स्वरूप में रहने से ही देखते हुए भी न देखने की हमारी अवस्था रहेगी। ஆத்மாங்கிற சொரூபத்துல இருக்கும்போது பார்த்தாலும் பார்க்காத நிலையில் இருக்கக்கூடிய சொரூபம் நமக்குள்ள இருக்கும். आत्मा के स्वरूप में रहने से कोई भी पुराने संस्कार जागृत नहीं होंगे। ஆத்மாங்கிற சொரூபத்துல இருக்கும்போது எந்த விதமான பழைய சுரூபம், அதாவது பழைய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்காது. इसलिए अगर मुझे स्थिति को पावरफुल बनाना है, शक्तिशाली बनाना है, सदा इस आत्म स्वरूप में टिकने की जरूरत है। इसलिए हर मुरली में बाबा कहते बच्चे आत्मा समझो, आत्माभिमानी बनो। அதனால நம்முடைய சொரூபத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்காக
ஆத்மஸ்வரூபத்துல நம்ம இருக்கணும். அதனால ஒவ்வொரு முரளியிலையும் பாபா என்ன சொல்றாருன்னா, குழந்தையே ஆத்ம அபிமானி ஆகுங்க, குழந்தைகளே ஆத்ம அபிமானி ஆகுங்கன்ட்டு முரளியில பாபா சொல்லிட்டே இருக்காங்க. आत्माभिमानी स्थिति ही स्थिति को शक्तिशाली बनाएगा, स्थिति को पावरफुल बनाएगा, क्योंकि आत्मा के स्वरूप में रहने से हमारे चारों तरफ से गुण और शक्तियां रहती है। நம்ம ஆத்ம ஸ்திதியில இருக்கும்போதுதான், ஆத்மஸ்வரூபத்துல இருக்கும்போதுதான் நம்முடைய மனோநிலை மிக மிக உறுதி வாய்ந்ததாக இருக்கும். तो स्थिति को शक्तिशाली बनाने के लिए आत्माभिमानी बनना, ஸ்திதியை சக்திசாலியாக மாற்றுவதற்காக, மனோநிலையை சக்திசாலியாக மாற்றுவதற்காக ஆத்மா என்ற சுரூபத்துல நிலைத்திருக்கணும். दूसरी बात है, अगर हमारी स्थिति बिगड़ती क्यों है? जब हम एक दूसरे के दोष देखते, परचिंतन करते, तो स्थिति बिगड़ जाती। நம்முடைய ஸ்திதி ஏன் கெட்டு போயிருதுன்னா, நம்ம ஒருத்தர் மற்றவர்களுடைய குறைகளை, தோஷத்தை பார்க்கிறோம், அவங்கள பற்றிய வேண்டாத பரச்சிந்தனை செய்யறோம். पहला कारण बताया, देहभान में आने से स्थिति बिगड़ती है, इसलिए आत्माभिमानी बनना। दूसरी बात है, स्थिति बिगड़ने का कारण है जब हम दोष देखते, अवगुण देखते, परचिंतन करते, स्थिति बिगड़ती, इसलिए किसी के भी दोष ना देखना। முதல் காரணம் நம்முடைய ஸ்திதி கெட்டு போகுதுன்னா, அதுக்கு காரணம் தேகம், உடல் என்ற உணர்வுகள்ல வந்துடும். ரெண்டாவது காரணம், அதாவது நம்ம மற்றவர்களை கை காட்டுறோம், மற்றவர்களை குறை கூறுறோம், தோஷம் காட்டுறோம். அதனால நம்முடைய ஸ்திதியானது கெட்டு போயிருது. அதனால யாரையும் நாம் பார்க்க கூடாது, நம்ம ஆத்ம ஸ்திதியில நிலைத்திருக்கணும். क्यों हमें नहीं देखना किसी के दोष? क्योंकि जैसे कोई नाटक होता है, ड्रामा होता है, उसके अंदर स्क्रिप्ट होता है और हर एक को स्क्रिप्ट मिलता है। जैसे स्क्रिप्ट है, पाठ बजाते, इसी तरह पति की स्क्रिप्ट अलग है, बच्चे की स्क्रिप्ट अलग है, सास की स्क्रिप्ट अलग है, तो किसी का भी कोई दोष नहीं। इसलिए हमें परचिंतन से बचना, परचिंतन से बचेंगे, स्थिति पावरफुल बन जाएंगे। அதனால நம்ம யாரையுமே தோஷம் காட்டக்கூடாது. ஏன்னா ஒரு நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு கிடைச்சிருக்கும். ஒரு நாடகம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்ட் பண்ணுவாங்க. அதே போலதான் ஒவ்வொருத்தருடைய பங்கும் வேற வேற, அவங்கவுங்க பங்க அவங்கவுங்க கரெக்டா நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம யாரையுமே தோஷம் காட்டக்கூடாது, குறைகளை பார்க்க கூடாது. इसलिए हमें आज से संकल्प लेना है, आज से हम किसी के दोष नहीं देखेंगे, अवगुण नहीं देखेंगे, परचिंतन नहीं करेंगे, तो परचिंतन से मुक्त रहेंगे, स्थिति पावरफुल रहेंगे। அதனால இன்றைக்கு நம்ம உறுதியான எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். நான் யாரையும் குறை கூற மாட்டேன், நான் யாரை பற்றியும் வேண்டாத சிந்தனைகள், பரச்சிந்தனை பண்ண மாட்டேன், யார் எந்த விதமான தேக உணர்வுகளையும் நான் வரமாட்டேன்ட்டு நம்ம உறுதியான எண்ணங்களை நாம் இன்றைக்கு கொண்டு வருவோம். परचिंतन करने वालों को परमात्मा प्यार नहीं करेगा, उसको उसका योग भी नहीं लगेगा। इसलिए हमें अगर अपनी अवस्था को बनाना है, क्योंकि ये समय जो चल रहा है अभी, ये समय परचिंतन करने का नहीं है। इसलिए हमेशा सबकी अच्छाई देखना, गुण देखना ये आवश्यक है। பரச்சிந்தனை, மற்றவர்களை பற்றிய வேண்டாத சிந்தனை செய்யும் பொழுது பரமாத்மாவினுடைய அன்பை நாம் பெற முடியாது. அதனால நமக்குள்ள நல்ல குணங்களை கொண்டு வரணும், மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும் பார்க்கணும். அவங்க கிட்ட என்னெல்லாம் நல்லது இருக்கோ அதை மட்டும் பார்த்தா, அதை மட்டும்தான் நமக்குள்ள கொண்டு வரும்போதுதான் நமக்கு பாபாவுடைய நினைவு இருக்கும், சக்திசாலியாக இருக்கலாம். कई कहते हैं हम करते नहीं, लेकिन कोई आकर के सुनाता तो क्या करे? क्यों सुनाता है? हम इंटरेस्ट लेते हैं, अच्छा और क्या हुआ और क्या हुआ। इसलिए किसी की भी कोई दोस्त सुनाता है, अवगुण सुनाता है, इसे हमें नहीं सुनना, क्योंकि ये सुनने से हमारे अंदर ज्ञान का चिंतन नहीं चलेगा, मनन चिंतन नहीं चलेगा, बुद्धि को ताला लग जाता है। इसलिए पर चिंतन से जो बचता है, पर चिंतन से मुक्त रहता है, उनकी स्थिति शक्तिशाली है।
அதனால என்ன சொல்லுவோம்னா, நான் யாரை பற்றியும் யார்கிட்டயும் சொல்றதே கிடையாது. ஆனா அவங்க என்கிட்ட சொல்றாங்க. ஆனா மற்றவங்க நம்ம கிட்ட சொன்னா நம்ம அதை ஏன் கேட்கணும்? மற்றவர்களுடைய சிந்தனை பரச்சிந்தனை ஒருபோதுமே செய்யக்கூடாது. பாபா நமக்கு எந்த ஞானம் தராரோ அந்த ஞானத்தை மட்டும்தான் சிந்தனை செய்யணும். பாபாவுடைய நினைவு மட்டும்தான் செய்யணும். அப்போ யாருடைய குறைகளையும் நம்ம பார்க்கலன்னு வைங்க, நம்முடைய ஸ்திதி மிக உயர்ந்ததாக நல்லதாக இருக்கும். तीसरी बात है, स्थिति क्यों बिगड़ती है? जब हमें क्रोध आता है, गुस्सा आता है, हमारी स्थिति बिगड़ जाती है। इसीलिए सहन शक्ति की देवी बनो, सहन शक्ति की देवता बनो। जो सहन करता है उसकी स्थिति शक्तिशाली है। மூன்றாவது விஷயம், கோபத்தின் காரணத்தினால நம்முடைய ஸ்திதியானது கெட்டு போயிடுது. அதனால ஒருபோதுமே நம்ம கோபத்தை நமக்குள்ள இருந்து வெளியே காட்டக்கூடாது. அப்ப கோபம் வராமல் இருக்கணும்னா சகிப்பு தன்மை என்ற குணத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். யார் எது சொன்னாலும் சரி, அதை நம்ம உள்ளுக்குள்ள சகிச்சிட்டோம், பொறுத்துட்டோம், அப்ப அந்த கோபத்தை நாம் நீக்க முடியும். कई कहते नहीं, मुझे सहना है। जितना सहन करेंगे बड़ा बनेंगे। बड़ा बनने के लिए सहना पड़ता है। ஒரு சிலர் சொல்லுவாங்க, நானே பொறுத்து போகணுமா, நான் எவ்வளவுதான் பொறுத்து போறதும்பாங்க. ஆனா நம்ம எந்த அளவு பொறுத்து கொள்றோமோ, எந்த அளவு சகிச்சுக்கிறோமோ அந்த அளவு மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும், தேவதையாக ஆக முடியும். जैसे दही बड़ा बनाते हैं, यहाँ तो दही बड़ा नहीं खाते हैं, यहाँ तो शायद सांबर बड़ा खाते हैं। दही बड़ा खाते हैं उधर नॉर्थ के तरफ। तो दही बड़ा कैसे बनता है? रात को उड़द की दाल को पानी में भिगोते हैं, सवेरे उसको मिक्सी में पीसते हैं, आटे को फेंटते रहते हैं। कब तक? जब तक पानी के ऊपर नहीं तैरता तब तक उसको फेंटते हैं। எப்படி தயிர் வடை பண்றாங்க, சாம்பார் வடை பண்றாங்க. நார்த்து பக்கம் தயிர் வடை தான் அதிகம் பண்ணுவாங்க. அப்ப அந்த தயிர் வடை பண்ணணும்னா அதுக்கான பருப்பை முன்னாலேயே ஊற வைக்கணும், நைட்லயே ஊற வைக்கணும். அப்ப அந்த பருப்பு ஊறினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதை போட்டு அரைக்கிறாங்க. அரைச்சதுக்கு அப்புறம் தான் அதை வடையாக போடுறாங்க. அந்த வடை ஆனதுக்கு அப்புறம் தான் தயிர்ல போட்டு ஊற வைக்கிறாங்க. फिर उसको क्या करते हैं? फेंटने के बाद उसको गरम गरम तेल की कढ़ाई रखते हैं, उसके अंदर छोड़ते हैं। फिर उसके बाद जब करारा होने तक उसको तलते हैं। फिर तेल से निकालेंगे। फिर क्या करेंगे? उसको पानी में डालेंगे। पानी से निकाल करके जोर से उसका पानी निचोड़ देंगे। अगर दबाते समय टुकड़े टुकड़े हो गए, मेहमान को नहीं खिलाएंगे, रिजेक्ट। उसके बाद गरम क्या करते हैं? प्लेट में रखेंगे, दही डालेंगे, इमली की चटनी डालेंगे, जीरा पाउडर डालेंगे। तो सब बातों को सहन किया तब जाकर के बड़ा बनना। इसी तरह हमें भी बड़ा बनना है। जीवन में कोई पीसते हुए रहेंगे, कोई फेंटते हुए रहेंगे, नमक मिर्ची सब बातें आएंगी। जो जीवन में आने वाली बातों को सहन करता है उनकी स्थिति शक्तिशाली है। அந்த வடை பண்ணணும்னா பருப்பை ஊற வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பருப்பை அரைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பருப்பை அரைச்சதுக்கு அப்புறம் அதுல எல்லாமே போட்டு கலந்து எண்ணெயில போடுறாங்க. எண்ணெயில வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து தண்ணியில போடுவாங்க. தண்ணியில போட்டு உடனே அதை எடுத்து அதுக்கப்புறம் தயிர்ல போடுவாங்க. தயிர்ல போட்டதுக்கு அப்புறம் அதுல சீரகப்பொடி, அதே நேரத்துல காரத்துக்கு காரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த புளி சட்னி, இது எல்லாமே அதுக்கு வைப்பாங்க. அப்போ ஒரு வடை ஆகணும்னா அதை என்ன பண்றாங்க? அரைக்கிறாங்க, எண்ணெயில போடுறாங்க, அதுக்கப்புறம் அதை தண்ணியில போடுறாங்க. அதே போலதான் நமக்கு கூட என்ன பண்ணுவாங்க, நிறைய நம்மளை ஒரு சிலர் திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, நமக்கு தடைகளை ஏற்படுத்துவாங்க, பல பிரச்சனைகள் வரும். ஆனா அதை எல்லாமே நம்ம பொறுத்துட்டோன்னு வைங்க, சகிச்சிட்டோன்னு வைங்க, நாம தான் மிக பெரியவர்களாக உயர்ந்தவர்களாக ஆக முடியும். तो बड़ा पिसा तला सब कुछ किया, उसके बाद जब जिसके सामने आएगा उसके मुंह में पानी आएगा, बड़ा कितना अच्छा बना। तो इसी तरह हमारा लाइफ सबको अच्छा लगे, इसके लिए मुझे भी सहन करना पड़ेगा। आज हमारे अंदर सहन शक्ति नहीं है, हमारा मन डिस्टर्ब हो जाता है, बुद्धि डिस्टर्ब हो जाते हैं, मन सारी इंद्रिया डिस्टर्ब हो जाते हैं।
और इसीलिए हमारी स्थिति बिगड़ जाती है। इसीलिए सहन शक्ति की देवी बनो। सहना यही गहना है, बाकी गहने पहनो नहीं पहनो, एक सहन शक्ति का गहना पहनो, स्थिति शक्तिशाली बन जाएगी। அந்த வடை தயாரானதுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து முன்னால வச்சா வாயில எச்சில் வரும். அதுக்கப்புறம் அதை எல்லாருமே விரும்புறாங்க, சாப்பிட்றதுக்காக விரும்புறாங்க. அதே போலதான் நாம எந்த அளவு எல்லா விஷயங்களையும் பொறுத்துக்கிறோமோ அப்பதான் நம்ம அந்த பொறுமை சகன்சீல் பொறுமை சக்தியினுடைய தேவியாக தேவதையாக ஆக முடியும், மிக உயர்ந்தவர்களாக ஆக முடியும். அப்ப அந்த தேவி தேவதைகளாக ஆயிட்டோம்னா எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்க, விரும்புவாங்க, வணங்குவாங்க, எல்லாமே செய்வாங்க. ब्रह्मा बाबा ने सहन किया, दादियों ने सहन किया, सबसे ज्यादा सहन किया शिव बाबा ने। பிரம்மா பாபா பொறுத்துட்டாங்க, தாதிகள் பொறுத்துட்டாங்க, எல்லாரையும் விட சிவ பாபா உலகமே அவரை கடவுளை நிந்தனம் பண்ணாங்க, திட்டுறாங்க. ஆனா எல்லாரையும் விட அதிகமாக சிவ பாபா பொறுத்துக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க. कई कहते मुझे सहन इसीलिए नहीं होता, जिस बच्चों को मैंने पढ़ाया लिखाया, देवी उनको नौकरी कराई, छोटी से बड़ा किया, जब वो मेरे लिए कुछ बोलता है, कोई कहता है जिसका मैंने भला किया वो कुछ बोलता है तो मुझे दिल में दर्द हो जाता है, सहन नहीं होता। आज जिस बाबा ने हमको पढ़ाया, देवी देवता बनाया, ज्ञानी बनाया, सतयुग में भेजा, और हमने क्या किया, द्वापर में उसको गाली दी, सतयुग में तो गए तो उसको पूछा भी नहीं। जब सोने के महल में प्रवेश किया, क्या बाबा को भोग लगाया, स्टिकर लगाया? तो इसीलिए आज बाबा ने भी हमारी बातों को सहन किया, तो हमें भी सहन करना जरूरी। இப்படி ஒரு குழந்தைய அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, அவங்கள வளர்த்தி ஆளாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில அந்த குழந்தைய கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க அம்மா அப்பா கிட்ட. அப்ப அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தைய எவ்வளோ நல்லா வளர்த்தேன், படிப்பை சொல்லி கொடுத்தேன், நான் எவ்வளோ நல்லா வளர்த்தி இருக்கேன், ஆனா அந்த குழந்தை நான் சொல்றதை கேட்கல அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அதே போலதான் பாபா கூட பாருங்க, நமக்கு இவ்வளோ உயர்ந்த படிப்பை கற்றுக் கொடுத்து நம்மளை எதிர்காலத்தினுடைய தேவதைகளாக மாற்றி சொர்க்கத்தினுடைய மாளிகைக்கு அனுப்புறாங்க. அப்ப அந்த சொர்க்கத்தினுடைய மாளிகைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்னைக்காவது கடவுளை நினைச்சிருக்கோமா, கடவுளை கூப்பிட்டுருக்கோமா? நீ கூப்பிடவே இல்லை. அப்ப அவ்வளோ உயர்ந்த பதவியில நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு அப்புறம் துவாபர யுகம் வரும்போது என்ன பண்றோம், கடவுளையே நம்ம திட்ட ஆரம்பிக்கிறோம், கடவுளையே நிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப அவர் நம்மளை படிக்க வச்சு தேவதைகளாக்கி சொர்க்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு அப்புறம் துவாபர யுகத்துல அவருக்கு நிந்தனை செய்தாலும் பாபா அதை பார்க்கதே கிடையாது. திரும்பவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு மிக உயர்ந்த படிப்பை கற்றுத்தராங்க. அத்தனையும் பாபா பொறுத்துக்கிறாங்க. संसार का नियम है, जिसका भला करोगे वही आपका बुरा करेगा। உலகத்தினுடைய நியமம், நம்ம யாருக்கெல்லாம் நல்லது பண்றோமோ அவங்க நமக்கு கெடுதல் தான் பண்ணுவாங்க, அதுதான் நியமம். तो जैसे शिव बाबा ने हमको संगम युग में आकर के रात रात बैठ करके पढ़ाया। अम्मा ओम शांति भवन में बाबा रात रात बैठ करके मुरली चलाता था, इतना पढ़ाया, देवी देवता बनाया। सतयुग में गए, तो सतयुग में गए तो हमने उसको पूछा, भोग लगाया। इतना ही नहीं, जब द्वापर युग में गए उसी बाबा को गाली दी, अकेली गाली नहीं दी, निमंत्रण पत्र बनवाया, सबको बांटा, हमारे यहाँ गाली देने का प्रोग्राम है, आप भी आ जाओ, और माइक लगाया उसके लिए, सुन ले। जिस बाबा ने भला किया उसको कहा, कुत्ते में बिल्ली में इतना नहीं कि वह करता है तुम कुछ नहीं करता, तो बाबा ने सुना नहीं होगा। उसके पास इतनी पावर है, ये नहीं सोचता कि मैं नीचे जाऊंगा, जिन्होंने गाली दी उनके गले दबाऊंगा। सोचा जब ऊपर से आता है, ये भी नहीं सोचता इस कल्प में उनको कभी नहीं ज्ञान देना होगा, दूसरे लोगों को दूंगा। उसी बच्चों को बाबा ने गाली देने वालों को गले लगाया, अपकार करने वाले के ऊपर उपकार किया। तो बाबा भी सहन करता है। हमें कोई कुछ बोलता है, 15 दिन उसे बात तो नहीं करेंगे, किनारा करके जाएंगे, लेकिन
बाबा भगवान ऐसा नहीं बना, इसलिए सहन शक्ति की कमी स्थिति को डिस्टर्ब करते, बिगाड़ती है। அதாவது பாபா ஓம் சாந்தி பவன்ல வரும்போது இரவெல்லாம் குழந்தைகளுக்கு முரளி சொல்லுவாங்க. இரவெல்லாம் முழிச்சிட்டு இருந்து படிப்பை கற்றுத்தராங்க. அப்புறம் நம்மள சொர்க்கத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அவ்வளோ உயர்ந்த ஒரு தெய்வ பதவியை தராங்க. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல அவருக்கு என்னெல்லாம் நிந்தனைகள், எவ்வளோ அவரை திட்டி இருக்கும். பக்தியில கடவுள் கல்லுல இருக்கார், முள்ளுல இருக்கார், தூண்ல இருக்கார், துரும்புல இருக்கார், நாயில இருக்கார், இது போல அவரை நிறைய திட்டி இருக்கும். ஆனா அது அவ்வளோ நிந்தனைகளையும் கேட்டதுக்கு அப்புறம் கூட திரும்பவும் பாபா என்ன பண்றாரு, நான் என் குழந்தைகளுக்கு திரும்பவும் நான் படிப்பை கற்றுத்தரணும், என்னுடைய குழந்தைகளை திரும்பவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்ட்டு பாபா பரந்தாமத்திலிருந்து இந்த உலகத்திற்கு யாரெல்லாம் நிந்தனை பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் பாபா திரும்பவும் படிப்பை கற்றுத்தராங்க. வேற யாருக்கும் கற்றுத்தரதில்லை. நம்ம தான் என்ன பண்ணோம், பக்தியில கடவுளை திட்டினோம், நிந்தனை பண்ணோம். ஆனா திரும்பவும் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும். அபகாரம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பாபா உபகாரம் பண்றார். அதே போலதான் நாம கூட நமக்கு கெடுதலே பண்ணாலும் நாம எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணணும். इसीलिए सहन शक्ति की कमी स्थिति, 3 बातें बताई। पहली बात बताई देहभान में आने से स्थिति बिगड़ती है। दूसरी बात बताई परचिंतन करने से स्थिति बिगड़ती है। तीसरी बात बताई सहन शक्ति की कमी स्थिति को बिगाड़ती है। चौथी बात है स्थिति बिगड़ने का कारण है श्रीमत का उल्लंघन। जब हम श्रीमत का उल्लंघन करते हैं हमारी स्थिति बिगड़ जाती है। அதாவது நம்முடைய மனோநிலையை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்காக 3 விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று, தேகம் என்ற உணர்வுல வரக்கூடிய காரணத்தினால நம்முடைய ஸ்திதி கெட்டு போகுது. 2வது, நம்ம மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கிறோம், பல சிந்தனை பண்றோம், அதனால நம்முடைய ஸ்திதி கெட்டு போகுது. 3வது, நம்ம கோபத்துல வரும், எல்லாரையும் திட்டம், அதனால நம்முடைய ஸ்திதி கெட்டு போகுது. 4வது விஷயம் चौथा है श्रीमत का उल्लंघन करने से हमारी स्थिति बिगड़ जाती है। 4வது, அதாவது பாபா தரக்கூடிய ஸ்ரீமத் மிக உயர்ந்த வழிகளுக்கு நம்ம என்ன பண்றோம்னா நிந்தனை செஞ்சிடும், அவமரியாதை செய்யறோம். ஏன்னா பாபா நமக்கு நல்ல வழிகள் ஸ்ரீமத் தராங்க, அந்த ஸ்ரீமத்திற்கே அவமரியாதை செய்யறோம். इसलिए जितना श्रीमत के अंदर रहेंगे उतना हमारी स्थिति पावरफुल बन जाएगी, शक्तिशाली बन जाएंगी। जैसे ये श्रीमत क्या है, जैसे कोई पेशेंट है डॉक्टर के पास जाता है तो डॉक्टर को कहता है डॉक्टर जी मुझे रात भर नींद नहीं आई, बहुत खांसी हो गई, ये हो गया। डॉक्टर कहता है ठीक है, दवा चेक करता है, दवाई देता है, इंजेक्शन देता है और कहता है ये दवाई खाना, लेकिन दही इमली खट्टी चीजें मत खाना। और पेशेंट दही भी खा रहा है और दवाई भी खा रहा है तो बीमारी ठीक थोड़ी होगी। इसी तरह बाबा के श्रीमत क्या है, बाबा हमें हमारे अंदर भी काम क्रोध की बीमारी लगी है तो हम बाबा के पास आते, बाबा मुझे बहुत ये विकार तंग कर रहे हैं। बाबा कहता है ठीक है ये ज्ञान की टैबलेट लेना, ज्ञान योग करना, लेकिन साथ में फिल्में नहीं देखना, बाहर का भोजन नहीं खाना, ब्रह्मचर्य का पालन करना, अमृत वाला उठना, ये परहेज है। अगर ये परहेज करेंगे तो हमारे जो विकारों की बीमारी से मुक्त बनेंगे। इसलिए श्रीमत दिए, अगर श्रीमत का पालन नहीं करेंगे तो हम विकारों से मुक्त नहीं बनेंगे, हम दुखी ही रहेंगे। इसलिए श्रीमत का पालन करना बहुत जरूरी। பாபா தரக்கூடிய ஸ்ரீமத்தை அவசியம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அந்த ஸ்ரீமத்தை நம்ம கடைபிடிக்கலன்னா தான் நம்முடைய வாழ்க்கையில துக்கம் ஏற்படுது, பிரச்சனைகள் வருது. எப்படி ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போய் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, எனக்கு இது போல உடம்பு சரியில்லைன்னு போனா அந்த டாக்டர் உடனே என்ன பண்ணுவாங்க, மருந்து எழுதி தருவாங்க. அந்த மருந்து கூடவே பத்தியம் சொல்லுவாங்க, நீ புளி சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது,
இது போல சொல்லி மருந்து தராங்க. ஆனா இந்த நோயாளி மருந்தையும் வாங்கிட்டு வந்துட்டு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் சாப்பிட்டா நோய் எப்படி குணமாகும்? நோய் குணமாகாது. அதே போலதான் பாபா கூட என்ன பண்றாங்கன்னா, அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத கெட்ட குணங்கள் என்ற நோயை நீக்கிறதுக்காக, அதாவது காமம், கோபம், பேராசை, பற்றுதல், இது போல விகாரங்கள் என்ற நோயை குணப்படுத்துவதற்காக பாபா பத்தியம் வைக்கிறாங்க. என்ன பத்தியம் வைக்கிறாங்கன்னா, அதாவது அமைத வேலை எந்திரிக்கணும், யோகா பண்ணணும், கிளாஸ் கேட்கணும், முரளி கட்டாயம் கேட்கணும். அதே போல மற்றவர்களை பற்றிய வேண்டாத சிந்தனைகளை நமக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்ப இது போல ஸ்ரீமத் பாபா தராங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? பாபா எனக்கு இது போல இருக்கு, பாபா எனக்கு யோகா வரல, பாபா எனக்கு உங்களுடைய நினைவே வரல அப்படிங்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு? நீங்க தினமும் முரளி என்ற டேப்லெட் சாப்பிடுங்க. முரளி தான் நமக்கு ஒரு மருந்து போல. அந்த மருந்தை சாப்பிடுங்க, உங்களுடைய நோய் குணமாயிருங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றதில்ல, மருந்தை சாப்பிடாமலே பாபா கிட்ட போய் நம்முடைய குறைகளை சொல்லும். ஆனா பாபாவுடைய ஸ்ரீமத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுதுதான், ஸ்ரீமத்திற்கு நிந்தனை அவமரியாதை செய்யாமல் இருக்கும் போதுதான் நம்முடைய மனோநிலை மிக உயர்ந்ததாக சக்திசாலியாக இருக்கும். जिसका श्रीमत से प्यार नहीं, उसका भगवान से भी प्यार नहीं है. யாருக்கு ஸ்ரீமத் மீது அன்பு இல்லையோ அவங்களுக்கு பகவான் மீது கூட அன்பு இருக்காது. आपका बाबा से कितना प्यार है, आपके श्रीमत मर्यादा बताएंगे. அப்ப பாபா மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ அதை பார்த்து உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு பாபா மேல அளவற்ற அன்பு இருக்கு. அதனால அவங்க பாபா சொல்லக்கூடிய மிக உயர்ந்த வழிகளை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தே சொல்லலாம் இவங்களுக்கு பாபா மேல அன்பு அதிகமா இருக்கு. तो ब्राह्मण बनने के बाद हमें जो भी कुछ सवेरे से लेकर के रात्रि तक जो भी खाने पीने के जो भी कुछ नियम है, सारे नियमों का हमें पक्का पालन करना है, ताकि हमारी स्थिति शक्तिशाली बन जाएगी. பிராமணர்கள் ஆனதுக்கு அப்புறம் அமிர்த வேலையிலிருந்து நாள் முழுவதும் இரவு படுக்கிற வரைக்கும் பாபா நமக்கு என்னெல்லாம் ஸ்ரீமத் கொடுத்திருக்காரோ அந்த ஸ்ரீமத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுதுதான், கடைபிடிக்கும் போதுதான் நம்ம சக்தி வாய்ந்தவர்களாக ஆக முடியும். जो संगम युग में श्रीमत का पालन करता है, युगो युगों तक वो मर्यादा पुरुषोत्तम व्यक्ति बन जाता है. யார் சங்கமிகத்துல ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்கதான் ஒவ்வொரு யுகத்திலும் புருஷோத்தமர்களாக மிக மிக உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க. सत्युग में बाबा आकर के नहीं कहेंगे बच्चे अमृत वाला उठो, बाहर का भोजन नहीं खाओ, सफेद ड्रेस पहनो. सत्युग में नहीं बोलेगा, केवल एक जन्म में बोलता है. जो एक जन्म में बाबा के श्रीमत प्रमाण चलता है, वो हर युगों में मालामाल हो जाता है. பாபா இந்த ஒரு ஜென்மத்துலதான் சொல்றாங்க, ஸ்ரீமத் படி நடங்க, வெளியே போய் எங்கேயும் எதையும் சாப்பிடாதீங்க, நான் என்னெல்லாம் நல்ல வழிகளை காட்டுறேன்னா அந்த வழிகள் படி நடங்க, முரளி படிங்க, முரளி கேளுங்க, என்ன நினைங்க. இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா சத்தியுகத்துல பாபா சொல்வாரா? சத்தியத்துல நீங்க அமித வேலையில எந்திரிங்க, முரளி கேளுங்க, மற்ற எந்த உணவும் சாப்பிடாதீங்க, சத்தியத்துல சொல்றதே கிடையாது. இந்த ஒரு ஜென்மம், அதுவும் குறைந்த சமயம், கொஞ்சம் சமயம்தான். அப்ப இந்த கொஞ்சம் சமயத்திற்கு பாபாவுடைய ஸ்ரீமத்தை கடைபிடிக்கும் போது நம்ம ஜென்மாந்தரத்திற்கு ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம உயர்ந்தவர்களாக ஆகணும். एक ग्रुप मधुबन में ब्रह्मा बाबा से मिलने के लिए आया था. जब बाबा साकार में थे, जो बाबा झोपड़े में बैठे थे, तो एक पार्टी आई थी बाबा से मिलने के लिए. जो फटाफट नहा धो करके बाबा से मिलने के लिए गए, तो बाबा ने कहा बच्चे आज की मुरली पढ़ी? नहीं बाबा आपसे मिलना था इसलिए जल्दी आए.
बाबा ने कहा कि जाओ पहले मुरली पढ़ो, उसके बाद में मेरे पास आओ। जिसका मुरली से प्यार नहीं उसका बाबा से क्या प्यार है। इसीलिए जो जो बाबा के नियम है वो सारे हमें पालन करना है, वो है शक्तिशाली। மதுவன்ல ஒரு குரூப் பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ மதுவன் போனதுக்கு அப்புறம் அந்த குரூப் எல்லாருமே அதாவது தயாராகிட்டு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க பாபாவை சந்திக்கிறதுக்காக வேக வேகமாக போனாங்க. அப்போ பாபா அந்த குடிசையில தான் இருந்தாங்க. பாண்டபவன்ல மேல குடிசையில தான் இருந்தாங்க. அப்ப பாபா அவங்கள பார்த்த உடனே, குழந்தைகளே நீங்க முரளி கேட்டீங்களா? இல்ல பாபா, நாங்க உங்களை சந்திக்கிறதுக்காக வந்தோம், முரளி கேட்கல. அப்ப பாபா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் போய் நீங்க முரளி கேளுங்க, அதுக்கப்புறம் என்னை சந்திங்க. ஏன்னா யாருக்கு முரளி மேல அன்பு இருக்கோ அவங்களுக்கு தான் பாபா மேல அன்பு கட்டாயம் இருக்கும். पांचवी बात है, स्थिति बिगड़ने का कारण है कर्मेंद्र के अधीन होने से स्थिति बिगड़ती है। इसलिए हर कर्मेंद्र को लॉ और ऑर्डर प्रमाण चलो, हर कर्मेंद्र को श्रीमत प्रमाण चलाओ, स्थिति शक्तिशाली बन जाएगी। ஐந்தாவது விஷயம், அதாவது நம்முடைய கர்மேந்திரியங்களுக்கு நம்ம அடிமையாயிரும். அதனால நம்முடைய மனோநிலை, நம்முடைய ஸ்திதி கெட்டு போயிருது. அதனால நம்முடைய கர்மேந்திரியங்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போதுதான் ஒருபோதுமே நம்முடைய மனோநிலை ஸ்திதியானது கெட்டு போகாது, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். योग्य है वही देखना, योग्य है वही सुनना, योग्य है वही बोलना, योग्य है वही सोचना। हर इंद्रिय अगर श्रीमत प्रमाण चलेगी तब जा करके आपके अंदर परिवर्तन आएगा, आपकी स्थिति शक्तिशाली बनेगी। बिगड़ने का कारण ही हम इंद्रियों के अधीन होकर के चलते हैं। அதாவது எது தகுதியான விஷயங்களோ அதை மட்டும்தான் பார்க்கணும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும், நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும், நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும், நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம செய்யணும். அப்ப எப்ப நம்ம நல்லதையே பார்த்து நல்லதையே கேட்டு நல்லதையே செய்யும் போது நம்முடைய மனோநிலை அதாவது ஒருபோதும் கெட்டு போகாது. இப்ப நம்முடைய கர்மேந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், இது எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் போதுதான் நம்முடைய மனோநிலை சக்தி வாய்ந்ததாக இருக்கும். तो चेक करो, मेरी हर इंद्रिया मेरे वश में है। जिसकी इंद्रिया वश में है सब कहेंगे भाई अच्छा है, बहन अच्छी है, माता जी अच्छी है। जो स्वराज्य अधिकारी स्थिति में रहता है उसकी स्थिति शक्तिशाली बनती है। யார் சுயராஜ்ய அதிகாரி ஸ்திதியில இருக்காங்களோ அவங்களுடைய மனோநிலை சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நம்மள மற்றவங்க பார்க்கும்போது சொல்லணும், இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, இவங்களுடைய ஸ்திதி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க தன்னுடைய ஒவ்வொரு இந்திரியத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. கண்ணு முக்கியமானது, கண்ணு, காது, வாய், கை, கால்கள், இது எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். पहली बात बताई स्थिति बिगड़ने का कारण देहभान, दूसरी बात आई स्थिति बिगड़ने का कारण है परिचिंतन, तीसरी बात बताई स्थिति बिगड़ने का कारण है सहन शक्ति की कमी, चौथी बताई स्थिति बिगड़ने का कारण है श्रीमत का उल्लंघन, पांचवी बताई स्थिति बिगड़ने का कारण है इंद्रियों की अधीनता, छठी बात है स्थिति हमारी क्यों बिगड़ती, निगेटिव सोचते, विरस सोचते स्थिति बिगड़ जाती है। ஏழாவது விஷயம், நம்ம வீணான விஷயங்களை பார்க்கிறோம். பார்க்கக்கூடிய காரணத்தினால எது தேவையில்லையோ எது வேண்டாததோ அதை எல்லாமே பார்க்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய மனோநிலை, நம்முடைய ஸ்திதியானது கெட்டு போயிருது. அப்ப எது வேண்டாததோ எது தேவையில்லாததோ அதை நாம் பார்க்க கூடாது. इसलिए अगर स्थिति को पावरफुल बनाना है हमें व्यर्थ कुछ भी नहीं सोचना, मन को चुप रखना। जिसका मन चुप है, व्यर्थों से मुक्त है, उसकी स्थिति पावरफुल है। नहीं तो आज व्यर्थ सोचने से हमारी शक्तियां, हमारे गुण, हमारा समय चला जाता है, हम वायुमंडल को खराब करते हैं। इसलिए कुछ नहीं सोचना, ये है भगवान के ऊपर भरोसा। भगवान के ऊपर भरोसा मतलब कुछ नहीं सोचना, मन को चुप रखना।
அதாவது பகவான் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை என்றாலே நம்ம எதை பற்றியும் யாரை பற்றியும் சிந்தனை செய்யக்கூடாது. ஏன்னா பகவான் நமக்கு நல்லதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எது வேண்டாததோ அதை பற்றி ஒருபோதுமே நம்ம சிந்தனை செய்யாமல் அமைதியாக இருக்கும்போது நம்முடைய மனோநிலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக, நம்முடைய ஸ்திதி சக்தி வாய்ந்ததாக இருக்கும். तो आज हमारी स्थिति बिगड़ने का कारण हम कहते ये क्यों हुआ, मेरे साथ क्यों हुआ, ऐसे कैसे हुआ। ये निगेटिव सोचने वाला ना कर्मयोगी बनता है, ना बैठ करके योग लगाता है, उसका स्वप्न में भी संकल्प वेस्ट जाते हैं, स्थिति बिगड़ जाती है। इसलिए स्थिति बिगड़ने का कारण है व्यर्थ संकल्प, निगेटिव संकल्प। इसलिए व्यर्थों से बचना। நம்முடைய ஸ்திதி கெட்டு போகுதுன்னா அதுக்கு காரணம் வீணானதை பார்க்கக்கூடிய காரணத்தினால, நெகட்டிவா நம்ம பார்க்கக்கூடிய காரணத்தினால, இது ஏன் நடந்தது, எதனால நடந்தது, எப்படி நடந்தது, இது போல நம்ம தேவையில்லாம சிந்தனை பண்ணிட்டே இருக்கோம், பார்க்கிறோம். அதனால நம்முடைய மனோநிலை கெட்டு போகுது. क्योंकि जो निगेटिव सोचता है, व्यर्थ सोचता है, वो भ्रुकुटी आसन पर नहीं बैठ सकता। யார் வீணானதை நெகட்டிவானதை சிந்தனை செய்யறாங்களோ அவங்க இரு புருவ மத்தி என்ற ஆசனத்தில் அமர முடியாது, நிலைத்திருக்க முடியாது. அதாவது ஆத்மஸ்திதியில நிலைத்திருக்க முடியாது. तो इसलिए अगर स्थिति मुझे पावरफुल बनाना है, आज से व्यर्थ नहीं सोचना। यह है छठी बात। सातवीं बात है स्थिति, लास्ट की बात, स्थिति बिगड़ने का कारण है ड्रामा को हम भूल जाते हैं। जो ड्रामा को भूल जाता है उसकी स्थिति बिगड़ जाती है। ஏழாவது விஷயம், அதாவது நம்முடைய ஸ்திதி கெட்டு போகுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம டிராமா, நாடகங்கிறத மறந்துடும். அப்ப நாடகம் என்ற நினைவு நமக்குள்ள இல்லாத காரணத்தினால நம்முடைய மனோநிலை கெட்டு போகுது. तो आप लोगों को अपना अपना ड्रामा पसंद आया? உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய நாடகம் விருப்பமானதா இருக்கா? உங்களுக்கு என்ன ஒரு பங்கு கிடைச்சிருக்கோ அதுல உங்களுக்கு பிடிச்சதான்னு கேக்குறாங்க. तो ड्रामा आप लोगों को पसंद आया अपना अपना? உங்களுடைய பங்கு எதுவோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, விருப்பமானதாக இருக்கா? இருக்குன்னா கை தூக்குங்க. सभी को है पसंद है। या किसको बदलना भी है ड्रामा? पति तंग करता है इसलिए मेरी स्थिति बिगड़ जाती है, बाबा मेरा ड्रामा बदल दो, ये पति के बजाय कोई और अच्छा दे दो ताकि मैं घर में शांति में रहूंगी, तपस्या करूंगी। बच्चा भी तंग करता है, मोबाइल देखता है, तो अगले कल्प में मेरा ड्रामा बदलना, बच्चा अच्छा देना, बिना मोबाइल देखने वाला देना, ताकि मेरी स्थिति बनेगी। तो क्योंकि बाबा डायरेक्टर है, आप एक्टर है, अगर आप कहेंगे तो बाबा आपका ड्रामा बदल देगा। तो किसको किसको ड्रामा बदलना है वो हाथ खड़ा करो। யாருடைய நாடகம் மாறணுமோ அவங்க கை தூக்குங்கிறாங்க. ஏன்னா என்னுடைய கணவன் எனக்கு ரொம்ப தொல்லை பண்றாங்க, என்னுடைய குழந்தை ரொம்ப எனக்கு தொல்லை தருது, கஷ்டத்தை தருது, துக்கத்தை தருது, பாபா என்னுடைய பங்கையே நீங்க மாத்திருங்க. ஏன்னா பாபா வந்து டைரக்டர், இந்த நாடகத்துக்கு டைரக்டர், நம்ம ஆக்டர், நம்ம நடிகர்களாக இருக்கோம். அப்போ எனக்கு இந்த நாடகம் பிடிக்கல, எனக்கு கிடைச்ச பங்கு எனக்கு பிடிக்கல, பாபா இதையெல்லாம் மாத்திருங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கை தூக்குங்க. உங்க பங்க மாத்தணுமான்னு கேக்குறாங்க. हाँ करते। अगर ड्रामा बदल देंगे तो ये भी ड्रामा बदल जाएगा, बाबा मिला वो नहीं मिलेगा। फिर ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச பார்ட் மாறணும்னா இந்த நாடகமே மாறிடும், உங்களுடைய பார்ட்டே மாறிடும். ஆனா மாற்ற முடியுமா? इसीलिए ड्रामा को पसंद। वैसे तो हम 3 बाप के बच्चे, हमारी बाप 3 है लेकिन माँ हमारी 4 है। அதாவது நமக்கு அப்பா 3 அப்பா இருக்காங்க, அம்மா 4 அம்மா இருக்காங்க. ब्रह्मा, मम्मा, लौकिक माँ, ड्रामा। அதாவது பிரம்மா, லௌகிகமான அம்மா, டிராமா, மம்மா, 4 அம்மா நமக்கு இருக்காங்க. लेकिन इन सब में से सबसे मतों की माँ है ड्रामा। क्योंकि मम्मा तो संगम युग में होते हैं, ब्रह्मा भी संगम युग में होता है,
लौकिक माँ तो हर जन्म में बदलती है, लेकिन ड्रामा एक ऐसी माँ पूरा 5000 साल तक अपने गोदी में लेके चलती है। டிராமாங்கிற அம்மா 5000 வருடங்கள் வரை நம்மள தன்னுடைய மடியில வச்சு நம்மள கூட்டிட்டு போறாங்க. ஆனா உடலுக்குரிய அம்மா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மாறிட்டே இருப்பாங்க. அதே போல பிரம்மா நமக்கு தாயா இருக்காங்க, இப்பதான் இருக்காங்க. மம்மா நமக்கு தாயா இருக்காங்கன்னா இப்பதான் இருக்காங்க. ஆனா இந்த டிராமாங்கிற தாய் மாறவே மாட்டாங்க. 5000 வருஷம் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க. इसलिए ड्रामा को पसंद करो। मुझे लगता है मधुबन में लास्ट में जो मुरलियां चली है गुलजार दादी के तन में, सारे मुरलियों का सार ड्रामा को पसंद करना। जब लास्ट की मुरलियां चली, बाबा क्या कहते थे? वाह ड्रामा वाह, वाह बाबा वाह, बाप के दिल में बच्चे, बच्चों के दिल में बाप। அதனால நாடகத்தை நாம் விரும்பணும். ஏன்னா 5000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த நாடகத்துல மாற்றங்கள் வருது. அதனால பாபா முரளியில கூட, கடைசி முரளியில கூட சொல்லியிருக்காங்க, இந்த நாடகத்தை நீங்க, அதாவது இந்த நாடகத்துல எதுவுமே மாறாது. நம்ம மாற்றணும்னு நினைச்சா கூட மாறாது. அதனால பாபா சொல்றாங்க, ஆகா நாடகம் ஆகா, ஆகா என்னுடைய பங்கு ஆகா. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பங்கு இந்த நாடகத்துல மிக உயர்ந்ததாக இருக்கு. அதே போல இந்த டிராமா நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும். அம்மா எப்படி நல்லது பண்ணுவாங்களோ அதே போல இந்த டிராமா கூட நமக்கு நல்லதை செஞ்சிட்டு இருக்கும். அதனால நீங்க ஆகா ஆகான்ட்டு நீங்க அதிசயப்படக்கூடிய அளவுக்கு நினைச்சு பாருங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். कोई गाली भी दे, क्या बोलेंगे? वाह ड्रामा वाह। யாராவது உங்களை திட்டுறாங்க, ஆகா நாடகம் ஆகா, அது போல நினைங்க. कोई झगड़ा भी करेंगे, क्या बोलेंगे? वाह ड्रामा वाह। யாராவது சண்டை போடுறாங்க, ஆகா டிராமா ஆகா. சண்டை போடுறவங்களுக்கு அவங்களுடைய பார்ட்டி. किसी ने झगड़ा भी किए, क्या बोलेंगे? वाह ड्रामा वाह। அப்ப யாராவது வேணும்னே நம்ம கிட்ட பம்புக்கு இழுக்கிறாங்க, திட்டுறாங்க, அப்பா கூட நீங்க ஆகா நாடகம் எவ்வளவு நல்ல நாடகமாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கணும். कोई माता जी के पति ने शराब पी करके पिटाई करी, उस माता को क्या बोलना है? वाह ड्रामा वाह। யாராவது கணவன் குடிச்சிட்டு அடிச்சாலும் அந்த நேரத்துல ஆகா நாடகம் ஆகான்னு நீங்க நினைங்க. आप कहेंगे भाई जी पति शराब पी करके मारे और वाह ड्रामा वाह कैसे निकलेगा? तो भी वाह ड्रामा क्यों? उसके लिए तो पति बहुत मिले ना। सतयुग में मिला था, त्रेता में मिला था, अभी भी मिला है। सतयुग के पति तो बहुत अच्छे थे, ना शराब पीते थे, ना मारते थे, ना पीटते थे, सोने के महलों में रहते थे, पुष्पक विमान था। लेकिन क्या उस पति के कारण बाबा मिला? அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது என்னுடைய கணவன் குடிச்சிட்டு என்னை அடிக்கிறாங்க, நான் எப்படி இந்த நாடகத்தை ஆகா இந்த நாடகம் நல்ல நாடகம்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா சத்தியுகத்துல நமக்கு நல்ல கணவன் கிடைச்சிருக்காங்க, ஒவ்வொரு பிறவியிலையும் நல்ல கணவன் கிடைச்சிருக்காங்க. ஆனா இப்ப இது போல கணவன் கிடைச்சதுனாலதான் உங்களுக்கு பாபா கிடைச்சிருக்காரு. பாபாவை நீங்க நினைக்கிறீங்க, இல்லைன்னா பாபா கிடைச்சிருக்க மாட்டாங்க, பாபாவை நினைக்க முடியாது. அதனால ஆகா நாடகம் ஆகான்னு நினைங்க. सतयुग का पति दिल्ली में रहता था और संगम का पति ये कौन सा गांव? பொள்ளாச்சி. पोलाची में रहता है, तमिलनाडु में पोलाची। तो सतयुग में सतयुग का पति देवता था, लेकिन क्या वो देवता के वाले पति के कारण बाबा मिला? और अभी पोलाची वाली पति के कारण, तमिलनाडु के पति के कारण कौन मिला है? बाबा। भले वो शराबी है, मारता है, पीटता है, उसके कारण बाबा मिला है। इसलिए सतयुग के पति से भी अच्छा ये पोलाची वाला तमिलनाडु वाला पति अच्छा है। इसलिए बाबा कहते हैं बच्चे वाह ड्रामा वाह कहो। சத்தியுகத்துல கிடைக்கக்கூடிய கணவன் அடிப்பாரா? அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தேவதைகள். ஆனா இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய கணவன் ஒரு வேளை அடிக்கிறாங்கன்னா இது பொள்ளாச்சியினுடைய கணவன். அப்ப பொள்ளாச்சியில இது போல ஒரு கணவன் கிடைச்சதுனால என்னை அடிக்கிறாங்க. அந்த கணவன் கிடைச்சதுனாலதான் எனக்கு பாபா கிடைச்சாரு.
அதனால ஆகா நாடகம் ஆகான்னு நினைங்க. தமிழ்நாட்டுல எனக்கு இது போல ஒரு கணவன் கிடைச்சான். அதாவது யார் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா சொல்றாரு, हमें पति को नहीं छोड़ना, घर को नहीं छोड़ना, गली को नहीं छोड़ना, बच्चों को नहीं, वही रहो, लेकिन अपने विचारों को बदलो, पॉजिटिव बनाओ, और जो पॉजिटिव बन जाएगा उसकी स्थिति शक्तिशाली है। நம்ம யாரையும் விட முடியாது, கணவனை விட முடியாது, குழந்தைகளை விட முடியாது, குடும்பத்தை விட முடியாது. ஆனா எல்லாரும் கூட இருந்தாலும் நம்முடைய சிந்தனைகளை மாற்றணும், நம்முடைய எண்ணங்களை மாற்றணும். இப்ப எப்போ நம்முடைய எண்ணங்களை நம்ம மாத்திக்கிறோமோ அப்ப எல்லாமே நல்லதாகவே இருக்கும். नजर बदलो, नजारे बदल जाएंगे, बदल நம்முடைய जाएंगे। பார்வை மாறிச்சுன்னா நமக்காக உலகமே மாறிடும். इसलिए जैसा चश्मा पहनोगे वैसी दुनिया दिखती है। लाल चश्मा पहनोगे दुनिया लाल दिखाई पड़ेगी, हरा पहनोगे हरी। अपनी सोच को पॉजिटिव बनाओ, इसको कहते हैं ड्रामा को पसंद करना। அதாவது எது போல கண்ணாடி போடுறோமோ அது போலதான் தெரியும். பச்சை கண்ணாடி போட்டா பச்சையா தெரியும், சிகப்பு கண்ணாடி போட்டா சிகப்பா தெரியும், கருப்பு கண்ணாடி போட்டா கருப்பா தெரியும். அதனால நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை நம்ம மாத்திட்டோம், அப்ப நமக்கு எல்லாமே நல்லதாகவே தெரியும், நல்லதாகவே இருக்கும். இந்த நாடகமும் நமக்கு நல்லதாகவே இருக்கும், நல்லதாகவே நம்ம நினைப்போம். सतयुग में भी बच्चे मिले थे, राजकुमार थे, वो मोबाइल नहीं देखते थे, कहना मानते थे, लेकिन उन बच्चों के कारण बाबा थोड़ी मिलाए। और अभी के बच्चे भले तंग करते कैसे भी हैं, उनके कारण बाबा मिलाए। इसलिए बाबा को कहो कि बाबा ऐसे बच्चे मुझे 5000 साल के बाद भी जरूर देना। சத்தியுகத்துல கூட குழந்தைகள் இருப்பாங்க, ஆனா அந்த குழந்தைகள் ராஜகுமாரா இருப்பாங்க. அங்க மொபைல் கிடையாது, மொபைல் யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த குழந்தைகள் அம்மா அப்பாவுக்கு தொல்லையே பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தினுடைய குழந்தைகள் என்ன பார்ப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க, கையில மொபைல் எப்பவுமே இருக்கும், தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க, கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க இதெல்லாம் செய்யக்கூடிய காரணத்தினால நமக்கு பாபா கிடைச்சிருக்காரு. அதனால அடுத்த கல்பத்திலையும் இதே போல இருக்கும். இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். அவங்கெல்லாம் கிடைச்ச காரணத்தினால நமக்கு பாபாவே கிடைச்சிருக்காரு. सत्युग में भी सास मिली थी, कभी झगड़ा नहीं करती थी, देवी थी, लेकिन उस सास के कारण बाबा थोड़ी मिलाए। और अभी की सास भले झगड़ा करते, कुछ भी करते, उसके कारण बाबा मिलाए। तो बाबा कहो कि बाबा ऐसी सास मुझे 5000 साल के बाद भी जरूर देना। சத்தியவத்துல கூட மாமியார் மருமகள் இருப்பாங்க, ஆனா அங்க மருமகளோ மாமியாரோ சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப கலியுகத்துல என்ன பண்ணுவாங்க, மாமியார் மருமகள் சண்டை கட்டாயம் வரும், சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஆனா இதே சத்தியுகம் வரும்போது யாரும் யாரு கூடயும் சண்டை போட மாட்டாங்க. सत्युग में भी शरीर मिला था, कंचन काया था, देखने में बहुत गोरा था, उसे खुशबू आती थी, लेकिन क्या उस शरीर के आंखों से बाबा को देखा, उस कानों से भगवान के महावाक्य सुने, उसके उस दिल के अंदर बाबा बाबा धड़कने रहती थी? क्या उस शरीर के ऊपर भगवान की नजरें पड़ी थी? वो शरीर क्या काम का, जिसने भगवान को ना देखा हो, भगवान को महावाक्य ना सुना, ना कर्म ना सेवा उस हाथ से की, लेकिन संगम युग का शरीर भले दिखने में काला है, भले बुजुर्ग है, कैसा भी है, लेकिन इन आंखों से बाबा को देखा है, इन कानों से भगवान के महावाक्य सुने, इन दिल के अंदर बाबा बाबा धड़के। इसलिए शरीर मेरा कैसी भी हो, लेकिन वाह बाबा वाह करते रहो। சத்தியுகத்துல சரீரம் தங்கம் போல இருக்கும். அப்போ தங்கம் போல சரீரம் கிடைச்சிருந்தாலும் அங்க கண்கள் மூலமாக நம்ம பாபாவை பார்த்தோமா, காதுல பாபாவுடைய முரளி கேட்டோமா, அங்க பாபாவை நினைச்சோமா, எதுவுமே அங்க கிடைக்கல, எதையும் நம்ம பார்க்கல. ஆனா அந்த உடல் அவ்வளோ வெண்மையா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும், தங்கம் போல இருக்கும். ஆனா பகவானை பார்க்கல, அவர் சொல்லக்கூடிய மகா வாக்கியங்களை கேட்கல, அவரை நினைக்கவும் இல்லை. ஆனா இப்ப இந்த சங்கமிகத்துல இந்த கண்களால நம்ம பகவானை பார்க்கிறோம், அவர் சொல்லக்கூடிய முரளியை நம்ம கேட்கிறோம்.
அவர் சொல்லக்கூடிய முரளியை நம்ம மற்றவங்களுக்கு படிச்சு சொல்றோம். அப்போ இந்த சரீரம் எப்படி இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, வயசாகி இருந்தாலும் சரி, ஆனா இந்த சரீரத்தின் மூலமாக தான் நம்ம பாபாவை பார்க்கிறோம், கேட்கிறோம். பாபா சொல்றத நம்ம கர்மனா சேவை, உடல் மூலமாக சேவையும் பண்றோம். அங்க எந்த சேவையும் பண்றதில்லை, இங்கதான் நம்ம சேவை பண்றோம். அதனால இந்த சரீரம் கூட நமக்கு நல்ல சரீரமாக தான் இருக்கு. इस शरीर का गायन युगों युगों तक मंदिरों में मूर्तियां बनेगी, शास्त्रों में गायन हो जाएगा। इसलिए बाबा शरीर कैसा भी हो, कुछ भी हो, वाह वाह करते रहो। कभी भी हमें हर परिस्थिति में वाह वाह करना है, कभी निगेटिव। और जिन्होंने इस ड्रामा को पसंद किया उनकी स्थिति हमेशा शक्तिशाली रहेगी। யாரெல்லாம் நாடகத்தை விரும்புறாங்களோ அவங்களுடைய ஸ்திதி சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனால இந்த சரீரம் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா இந்த சரீரத்துக்கு தான் மகிமை இருக்கு, மகத்துவம் இருக்கு. அதாவது இந்த சரீரத்தை வச்சுதான் நம்முடைய கோயிலே இருக்கு. இப்ப நம்ம இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நம்முடைய ஞாபகார்த்த சின்னங்கள் கோவில்ல மூர்த்திகளை வச்சிருக்காங்க. அந்த மூர்த்திகளுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு, எவ்வளவு பாடல் இருக்கு, எவ்வளவு பேர் நினைக்கிறாங்க. அதனால இந்த சரீரம் நல்ல சரீரமாக இருக்கு. நோயாகவே இருந்தாலும் இந்த சரீரத்தினுடைய மகிமை தான் இப்ப வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க. அதனால இந்த சரீரமும் எனக்கு நல்ல சரீரமாக இருக்கு. ஆகா, எல்லாமே நாடகம், எல்லாமே நல்லா நல்லா இருக்கு. இந்த நாடகத்தை நம்ம விரும்பி அதை ஏற்றுக்கணும். संगम युग में महान भाग्यशाली वो है जिनके जीवन में समस्या ज्यादा, प्रॉब्लम ज्यादा, विघ्न ज्यादा, वो बहुत भाग्यशाली है। சங்கம யுகத்துல யார் மகான் பாக்கியசாலினா, யாருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக வருது, தொல்லைகள் அதிகமாக வருது, துக்கம் அதிகமாக வருது, அவங்கதான் மகான் பாக்கியசாலிகள்ங்கிறாங்க. कुंती के सामने कृष्ण जाता है, कुंती को पूछता है तुमको क्या वरदान चाहिए, सोना चांदी जो भी मांगो, मैं तुम्हारी भक्ति का फल देने के लिए आया हूँ। कुंती कहते मुझे सोना चांदी नहीं चाहिए, मुझे जीवन में समस्या चाहिए। तो कृष्ण कहते तुम क्या मांग रहे, तथास्तु, तो तुम्हारी जो भी इच्छा पूर्ण हो जाए। फिर कहा कि तुमने समस्या क्यों मांगी, कहते समस्या होगी, आप सदा मेरे साथ में रहेंगे और आप मेरे साथ में रहेंगी, यही मेरा सौभाग्य। குந்திக்கு முன்னால கிருஷ்ணர் கிருஷ்ணர் பகவான் சொல்றாங்க, இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, வரம் கேளு, நான் தரேன். உனக்கு தங்கம் வேணுமா, இல்ல வைரம் வேணுமா, இல்ல என்னெல்லாம் வேணுமோ என்கிட்ட வரம் கேளு, நான் உனக்கு தரதுக்காக வந்திருக்கேன். அப்ப குந்தி சொன்னாங்களம்மா, எனக்கு இது எதுவுமே வேண்டாம், பிரச்சனைகள் தான் எனக்கு வேணும்னாங்களாமா. அப்போ கிருஷ்ணர் அதை கேட்டு சிரிச்சாராமா. ஏன் பிரச்சனைகளை நீயாக கேட்கிற அப்படிங்கும் போது, பிரச்சனைகள் வந்தாதானே நீ என் கண் முன்னால வருவே, நீ பகவானே என் கண் முன்னால வந்திருக்காங்க. ஏன்னா பிரச்சனைகளே இல்லைன்னா பகவான் முன்னால வர மாட்டாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த அளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் வருதோ அந்த அளவு பகவான் நம்ம கூட இருப்பார். அப்போ அந்த பிரச்சனைகள் கூட நமக்கு நல்லதுதான் பண்ணுது. तो कृष्ण कहता है तुमको क्या चाहिए, तो क्या मांगते हैं, कहते मुझे समस्या चाहिए। तो समस्या क्यों, आप सदा साथ में। इसी तरह हमारे जीवन में, इसीलिए बाबा कहते हैं बांधेली माताओं को बाबा बांधेली माता का पद ऊंचा होता है। क्यों, जब पति तंग करता है, परेशान करता है, कौन याद आता है, बाबा याद आता है। तो इसी तरह जिसके जीवन में विघ्न है, समस्या है, कौन याद आएगा, बाबा याद आएगा, और उसका पद भी ऊंचा है। யாருடைய வாழ்க்கையில அதாவது பிரச்சனைகள், கவலைகள், தொல்லைகள், குழப்பங்கள் வருதோ அவங்களுக்கு பாபாவுடைய நினைவு அதிகமாக இருக்கும். பந்தனத்துல இருக்கக்கூடியவங்க அதிகமாக பாபாவுடைய நினைவு செய்வாங்க. ஏன்னா அந்த கஷ்டங்கள் வரும்போது
வேற யாரையும் நினைக்க மாட்டாங்க, பாபாவை தான் நினைப்பாங்க. अब किसी को पति तंग करता है तो कौन याद आएगा? बाबा याद आएगा। इसलिए पद भी ऊंचाई। और जिन माताओं को पति तंग नहीं करता, बड़ा प्यार करता है, उनका योग किसे लगाए? पति से लगाए। मेरा पति बड़ा अच्छा है, कभी तंग नहीं करता, बहुत ही है। तो जिसका योग पति से, उसका पद कुछ भी नहीं होगा। तो पति तंग करने वाला चाहिए, प्यार करने वाला चाहिए। யாருடைய கணவன் அதாவது அடிக்கிறாங்க, தொல்லை பண்றாங்க, அப்போ அவங்க அந்த பத்தி அடிக்கக்கூடிய காரணத்தினால பாபாவுடைய நினைவு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அவங்களுடைய பதவியும் உயர்ந்ததாக இருக்கும். ஆனா யாருடைய கணவன் ரொம்ப அன்பு காட்டுறாங்க, ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு கணவனுடைய நினைவு வருமா இல்ல பகவானுடைய நினைவு வருமா? கணவனுடைய நினைவு வந்ததுன்னா அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. பகவானுடைய நினைவு வந்தால் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதனால உங்களுக்கு யார் வேணும், எது போல இருக்கக்கூடியவங்க வேணும், யார விரும்புறீங்கன்னு கேக்குறாங்க. तो जहां रखा है, जिस गली में रखा है, वहां भी रखा है, वाह वाह करते रहो, खुश रहो, आपकी स्थिति शक्तिशाली है। क्यों क्या मैं नहीं जाऊं? ஒருபோதுமே ஏன் என்ன எப்படி இது போல கேள்விகளை போகாதீங்க. பகவான் நம்மளை எங்க வச்சிருக்காங்க, எந்த தெருவுல வச்சிருக்காங்க, எந்த இடத்துல வச்சிருக்காங்க, அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க. ஆகா, இந்த நாடகம் எனக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணது, கெடுதல்ல கூட ஒரு நல்லதான் அங்க இருக்கும். அதனால ஏன் என்ன எப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ள வரவே கூடாது. இந்த நாடகம் நல்லது, நல்லதுக்காக இருக்கு, அதனால சந்தோஷப்படுங்க. बाबा कल्याणकारी है, ड्रामा कल्याणकारी है। शिव मतलब कल्याण, ड्रामा कल्याणकारी, परिस्थितियां कल्याणकारी, हर बात कल्याणकारी, ये संसार भी कल्याणकारी। इसलिए सोचने की जरूरत नहीं, नो टेंशन, कोई भी प्रकार विचार नहीं, तब स्थिति शक्तिशाली है। டிராமா கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடியது. அதே போல பாபாவும் கல்யாணக்காரி. பிரச்சனைகள் வந்தாலும் அதுவும் நமக்கு நல்லதுதான் பண்ணும். தொல்லைகள் வருது, குழப்பங்கள் வருது, அது எல்லாமே நமக்கு நல்லதுதான் பண்ணும். அதனால டென்ஷன் ஆகக்கூடாது, ஏன் என்ன என்ற கேள்விகள்லாம் வரக்கூடாது. எல்லாமே நன்மைக்காக. அது போல நீங்க இந்த நாடகத்தை விரும்பி ஏற்றுக்கோங்க. அப்ப நம்முடைய மனோநிலை சக்தி வாய்ந்ததாக ஆகும். एक माता थी, रोज बाहर जाकर के ऊपर देख करके कहते हैं, भगवान मुझे आपने कितना दुख दिया, कितना परेशान किया, मेरे को बहुत प्रॉब्लम है। तो रोज भगवान को गाली देते हैं और बोलती रहते। एक दिन भगवान उसके सामने प्रकट हो गया। ஒரு முறை ஒரு அம்மா வெளியே நின்னுட்டு, கடவுளே, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துக்கங்கள், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு டெய்லி கடவுளை திட்டிகிட்டே இருந்தாங்க, நிந்தனம் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கடவுள் அவங்க கண் முன்னாடியே நின்னாங்களாம். काकी माता, तुम्हारा ज्यादा दुख है ना, तुम अपने दुखों की सारी बातें चिटकी पर लिख दो और उसी चिटकियों की एक गठड़ी बना दो, उसी गठड़ी को गांव के बाहर एक बड़ का पेड़ा वहां टांग के आ जाओ। அப்போ பகவான் சொன்னாங்களாமா, உனக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, அது எல்லாமே ஒரு பேப்பர்ல எழுது. அந்த பேப்பரை எழுதி அதை கொண்டு போய் நீ போட்டுரு, வெளியே போட்டுரு, அப்ப எல்லாமே போயிரும். நாங்கள் तो माता ने सारी अपनी बातें, दुखों की जो बातें सारी चिटकी पर लिख दी, गठड़ी बनाई, गांव के बाहर गई, गांव के बाहर एक बड़ का पेड़ा उसको टांग दिया। लेकिन भगवान ने कहा था कि तुम्हारा तो छोड़ देना, लेकिन वहां से कोई में ना कोई एक दुखों की गठड़ी लेके आना, क्योंकि दुख धाम में रहते, दुख जरूरी है। तो माता बड़ी खुश हो गई, सारी बातें लिख करके चिटकी पर बांधी, गठड़ी बांधी, छोड़ के आया। लेकिन दूसरा लाने के लिए सोचा, उसको लगता है ये लो या ये लो या ये लो या ये लो, तो एक तो निकाली, लेके आई। तो रास्ते में सोचते मेरा पति तंग करता, यही मेरा दुख है। जिसका मैं लेके जा रहा हूं वो पति है या नहीं, कौन सी जाति का है, वो शराबी है, कैसा है, बच्चे कैसे, वो गई, वो छोड़ दिया और अपना ही लेके आते। அதனால அதாவது எல்லாமே உன்னுடைய கவலைகள், பிரச்சனைகள், துக்கங்களை எல்லாம் எழுதி கொண்டு போய்
வீசிருங்க அப்படின்னாங்களாமா. அதே போல அவங்க எழுதி கொண்டு போய் வீசிட்டாங்களாமா. இப்ப என்னுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே போயிருச்சு. அப்ப என்னுடைய கணவன் குடிச்சிட்டு வராங்க, அடிக்கிறாங்க, தொல்லை பண்றாங்க, துக்கத்தை தராங்க, இதையெல்லாம் தூக்கி வீசிட்டோம். அது திரும்ப நம்மகிட்ட வராது. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. इसलिए हर परिस्थिति में पॉजिटिव रहो, ड्रामा को पसंद करो। जिन्होंने ड्रामा को पसंद कर दिया उसकी स्थिति शक्तिशाली। तो ये 7 बातें अगर याद रखेंगे तो आपकी स्थिति शक्तिशाली बनेगी। ये 7 बातों की कमी स्थिति को बिगाड़ती है। ठीक है, ओम இந்த शांति। 7 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு குறை இருந்தது, அப்ப நம்முடைய ஸ்திதி கெட்டு போயிடும். அதனால அதாவது எல்லாத்தையும் இந்த நாடகத்தை நீங்க விரும்புங்க, விரும்பி ஏற்றுக்கோங்க, பாசிட்டிவா நினைங்க.